அப்போப்டோசிஸ், அதாவது ப்ரோக்ராம் செல் டெத். இந்த ப்ரோக்ராம் செல் டெத் எப்படி நடக்குது, அதனுடைய டைப்ஸான இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே எப்படி நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த சேனலில் செல் டெத் அப்படின்ற பிளேலிஸ்டில் ப்ரோக்ராம்ட், அதுக்கப்புறம் நெக்ரோசிஸ் அப்படின்ற அன்ப்ரோக்ராம் செல் டெத், இது எல்லாத்த பற்றியும் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஆர் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ உங்களால் அதை பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் பார்க்க முடியும். அதாவது ப்ரோக்ராம் பண்ணி செல் டெத் பண்ணக்கூடிய இந்த செல் டெத் தேவையான ஒன்று எதுக்கு தேவை அப்படின்னு பார்க்குறோன்னா, ப்ராக் டெயில் டீஜெனரேஷன் அப்போ பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபிங்கர் ஸ்கல்ப்சரிங், அதாவது இந்த ஃபிங்கர்ஸ் ஃபீட்டஸ் ஸ்டேஜில் வளரும் போது இந்த ஆர்கன் ஸ்கல்ப்சரிங் அப்போ பார்க்க முடியும். அப்போது இந்த ப்ரோக்ராம் செல் டெத் நடக்கும்போது தான் இங்கே கரெக்டான ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். இந்த சேனலோடைய நோக்கம் முக்கியமாக இந்த லாங் வீடியோஸாக இல்லாமல் அதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸை சுருக்கி ஒரே வீடியோவாக ஷார்ட்டாக தரணும் அப்படின்றதுக்கானது. அதனால் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். தவறாமல் கண்டினியூஸாக இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும். அப்போப்டோசிஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செல் டெத் அப்படின் போது நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கலாம் ப்ரோக்ராம் செல் டெத் அப்படின்னு. அப்போப்டோசிஸ் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல செல் ஷ்ரிங்க் ஆகும், அதுக்கப்புறம் குரோமாட்டின் கண்டென்சேஷன் பார்க்க முடியும், அதை பிக்னாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் எல்லாம் ஃப்ராக்மெண்ட் ஆகிறத கேரியோர்ஹெசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா மெம்ப்ரேன் பிளப்பிங் ஆகி அதுக்கப்புறம் சின்ன அபாப்டிக் பாடிஸாக பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெமிக்கல் அண்ட் சர்ஃபேஸ் சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த பிளப்ஸ் மாதிரி, அதாவது அபாப்டிக் பாடிஸ் மாதிரி உருவானதை எது ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மேக்ரோஃபேஜ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இது ஃபேகோசைட்டோசிஸ் முறையில் எடுத்துக்கப்படும், ரீசைக்கிள் பண்ணப்படும். ஸோ இந்த மேக்ரோஃபேஜ் ஐடென்டிஃபை பண்ணப்படணும் அப்படின்னா இந்த அபாப்டிக் பாடியோடைய மெம்ப்ரேன் பேஜ் நடந்திருக்கும். அப்போ பாஸ்பாடிடைல் செரின் ஃபிளிப் நடந்திருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்க முடியும். ரெகுலேஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ், ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸ் இந்த பாஸ்பாடிடைல் செரின் ஐடென்டிஃபை பண்ணி இது ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கக்கூடியது. ஸோ இதில் எந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த செல்லுக்கும் பாதிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கேஸ்பேசஸ் அப்படின்ற ஒன்று தான் முக்கியமான என்சைம் இந்த அப்போப்டோசிஸில் உதவக்கூடியது. அப்போப்டோட்டிக் கேஸ்பேஸை ரெண்டாக பிரிக்கலாம், இனிஷியேட்டர், எக்ஸிக்யூஷனர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி கேஸ்பேசஸும் உண்டு. இனிஷியேட்டர் கேஸ்பேஸ் அப்படின்றது டைமரைஸ் அப்புறம் ஹெட்டிரோடைமரைஸ் ஆகி ஆக்டிவேட் பண்ணிக்கக்கூடியது. இந்த இனிஷியேட்டர் போய் இந்த எக்ஸிக்யூஷனர் கேஸ்பேசஸை கிளீவ் பண்ணுறதுனால இந்த எக்ஸிக்யூஷனர் கேஸ்பேசஸ் ஆக்டிவேட் ஆகப்படும். இது கேஸ்பேஸ் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க முடியும் உங்களால். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆக்டிவேஷன் மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ பார்த்த டைமரைசேஷன் நடக்கலாம், க்ளீவேஜ் நடக்கும் எக்ஸிக்யூஷனர் கேஸ்பேசஸில். அதுக்கப்புறம் அடாப்டர் டொமைன்ஸ் மூலமாக இந்த கார்ட், டெத் டொமைன் இதெல்லாம் கிரியேட் ஆகினதுக்கப்புறமா இந்த கேஸ்பேசஸ் ஆக்டிவேஷன்னால ஃபர்தர் செல் ஏற்படும். அப்போப்டோட்டிக் பாத்வே எப்படி நடக்குது அப்படின்னா ரெண்டு முறையில், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி டெத் ரிசெப்டர்ஸ் மூலயமா, லிகண்ட் மூலயமா, FADD அடாப்டர் ப்ரோட்டீன், அப்புறம் டிஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் தான் கேஸ்பேஸ் 8 ஆக்டிவேட் ஆகுது. இந்த ப்ராசஸை, அதாவது கேஸ்பேஸ் 8 இன்ஹிபிட் பண்ணக்கூடியது ஸ்லீஃபிப். இன்ட்ரின்சிக் பாத்வேல பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா முக்கியமான பங்கு இதில் வகிக்குது. மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் மெம்ப்ரேனில் போர் ஏற்படுது, அதை MOMP அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் ரிலீஸ் ஆகுது மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து. அதுக்கப்புறம் APAF1 ஆக்டிவேஷன் நடக்குது. ஸோ அப்பாப்டோசோம் அசம்பிளினால ஃபர்தர் கேஸ்பேஸ் 9 ஆக்டிவேட் ஆகுது. கேஸ்பேஸ் 9லேருந்து கேஸ்பேஸ் 3 ஆக்டிவேட் ஆகி செல் டெத் ஏற்படுது. முக்கியமாக இந்த ப்ராசஸ்க்கு உதவக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஹிபிட்டர்ஸ் இன்ஹிபிட் பண்ணக்கூடியது BCL2 ஃபேமிலி ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மைண்ட் மேப்பில் பார்த்ததை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போப்டோசிஸ் அப்படின்றதே ஒரு கிரீக் வேர்ட். அது அப்போ அப்படின்னா ஃப்ரம், ப்ராசஸ் அப்படின்றது ஃபாலோயிங் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செல் என்ன ஆகுது அப்போப்டோசிஸில் அப்படின்போது மெம்ப்ரேன் பிளப்பிங் நடக்குது இப்படி சைடில். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா ஷெல் ஷ்ரிங்கேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் குரோமாட்டின் கண்டென்சேஷன், அதை பைக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டென்சேஷன்லாம் நடந்ததுக்கப்புறமா இந்த நியூக்ளியர் ஃப்ராக்மெண்டேஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரியோர்ஹெசிஸ். ஓகே, இப்போ இதுக்கப்புறமா நியூக்ளியர் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு அப்புறமா இந்த ஃப்ராக்மெண்ட்டான எல்லா பொருளும் ஒவ்வொரு பிளப்ஸ்குள்ளே போய் அப்பாப்டிக் பாடியாக ஃபார்ம் ஆகுது. ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மேக்ரோஃபேஜ் இதை ஃபேகோசைட்டோசிஸ் முறையில் ரீசைக்கிள் பண்ணப்படுது. ஓகே, இந்த மேக்ரோஃபேஜ் இந்த அப்பாப்டிக் பாடியை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே எந்த ரிசெப்டர்ஸோ இல்லை டேக் பண்ணுற ப்ரோட்டீனோ இந்த அப்போப்டோசிஸ் முறையில் பார்க்க முடியாது. ஏன்னா எந்த இம்யூன் ரெஸ்பான்ஸும் இங்கே வராது. ஸோ அதனால் என்ன ஒரு
சிக்னல் இந்த மேக்ரோஃபேஜ் கிடைக்குது அப்படின்னா இந்த செல் மெம்பரன்ல, அதாவது அப்பாப்டிக் பாடியோடைய மெம்பரன்ல இங்கே ஒரு சின்ன ஃபிளிப்பேஜ் ஆஃப் பாஸ்பாட்டிடைல் செரின் வந்து நடக்குது. ஸோ உள்ள நோக்கி, அதாவது நெகட்டிவ் பாஸ்பாட்டிடைல் செரின் இங்கே ஒரு ஃபிளிப் ஆகி, அதாவது வெளியில் ஒரு டேக் மாதிரி, அதாவது சிக்னல் மாதிரி உருவாக்கிக்கிறது. நார்மலாக உள் லேயரில் மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ராசஸ்னால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லுலார் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூக்குள்ளெல்லாம் போகிறதில்ல இந்த ஃப்ராக்மெண்ட் ஆனது. பட் நெக்ரோசிஸ், சடன் செல் டெத், இதில் வந்து பக்கத்தில் இருக்க செல்ஸுக்கும் பாதிப்பே ஏற்படும். இப்போ இந்த அப்பாப்டாசிஸ் முறை நடக்கக்கூடியது கேஸ்பேஸ் 3ன்ற என்சைம்னால. இந்த கேஸ்பேஸ் 3 அண்ட் அதர் கேஸ்பேசஸ் பற்றி ஷார்ட்டாக இங்கே பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ இங்கே இந்த சேனலில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கேஸ்பேஸ் அப்படின்றதே ஒரு சிஸ்டீன் ரிச் கிளீவேஜ், அதாவது ஆஸ்பார்டேட்டோடைய சி டெர்மினலில் கிளீவ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீஸ் என்சைம் அப்படின்ற பெயர் காரணம் கொண்டது. இந்த கேஸ்பேஸ் ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2 ஃபார்ம் இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேட்டரி கேஸ்பேசஸ்னும் சிலது இருக்குது, அதாவது 1, 4, 5, 11, 12. அதுக்கப்புறம் அப்பாப்டிக் கேஸ்பேசஸ் அப்படின்ற சிலதும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ்பேசஸில் வரக்கூடியது இனிஷியேட்டர் கேஸ்பேஸ். இது வந்து ஆஃப்டர் சிக்னல் கிடைச்சதுக்கப்புறமா செல்ஃப் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கேஸ்பேஸ் 2, 8, 9, 10. எக்ஸிக்யூஷனர் கேஸ்பேசஸ், இது வந்து இந்த இனிஷியேட்டர் கேஸ்பேசஸ்னால கிளீவ் ஆகப்பட்டு உடையப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது ஆக்டிவேட் ஆகும். கேஸ்பேஸ் 3, 6 and 7. இந்த மாதிரி இனிஷியேட்டர் கேஸ்பேசஸ் வந்து டைமரைஸ் ஆகி ஆக்டிவேட் ஆகும். எக்ஸிக்யூஷனர் கேஸ்பேசஸை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைமரைஸ் ஆன இந்த ஹெட்டிரோ டெட்ராமர் போய் கிளீவ் பண்ணி இந்த எக்ஸிக்யூஷனர் கேஸ்பேசஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் அப்பாப்டாசிஸை பார்ப்போம். ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே, அது வந்து டெத் ரிசெப்டர் பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரா செல்லுலார் சிக்னலை, அதாவது செல் மெம்பரன்குள் வெளியே கிடைக்கக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி, கேஸ்பேஸ் ஆக்டிவிட்டி, செல் டெத் ஏற்படுத்தக்கூடியது. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி, அதாவது செல்லுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் போது மைட்டோகாண்ட்ரியால சேஞ்சஸ் வரதுனால வரக்கூடிய அப்பாப்டாசிஸ். ஸோ த இன்ட்ரா செல்லுலார் டெத் சிக்னல்னால வரக்கூடியது. டிஎன்ஏ டேமேஜோ ஒரு ஹைப்போக்சியா, க்ரோத் ஃபேக்டர் டெப்ரிவேஷனால வரக்கூடிய செல் டெத் இது. முதல்ல எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை டெத் இன்டியூசிங் சிக்னல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றோம். ஸோ இது இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் கேஸ்பேசஸ் ஆக்டிவேட் ஆகப்படும். இப்போ செல் மெம்பரனுக்கு வெளியில் இந்த ஃபேட்டி ஆசிட் சிந்தடேஸ் லிகாண்ட், ஸோ இந்த லிகாண்ட் வந்து இந்த ஃபாஸ்ட் ரிசெப்டர் ஆர் CD95 ரிசெப்டரில் வந்து பைண்ட் ஆகும்போது தான் ஃபர்தர் சில ப்ராசஸ் நடக்குது. அதாவது FADD அடாப்டர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுது, அதுக்கப்புறம் ப்ரோ கேஸ்பேஸும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன உருவாக்குது, இங்கே டிஸ்க் அப்படின்ற டெத் இன்டியூசிங் சிக்னலிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எதுக்கு உதவியாக இருக்கும்னா, ப்ரோ கேஸ்பேஸ் 8 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஆக்டிவ் கேஸ்பேஸ் 8 என்ன ஆகும்னா ஃபர்தர் கேஸ்பேஸ் 3, 7 ஆர் 7 வந்து கிளீவ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அப்பாப்டாசிஸ், அதாவது ஃபர்தர் செல் டெத் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ப்ராசஸ், இந்த டிஸ்க் டொமைன் வரவிடாம, அதாவது ப்ரோ கேஸ்பேஸை தடுக்கக்கூடிய ஒரு இன்ஹிபிட்டர் என்ன அப்படின்னா C-ஃபிளிப். அடுத்ததான் இன்ட்ரின்சிக் பாத்வே எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது நம்ம பார்த்தோம் செல்லுக்குள்ளே கிடைக்கக்கூடிய சிக்னல் வச்சு. ஸோ இது மைட்டோகாண்ட்ரியால தான் கண்டிப்பாக நடக்குது. மைட்டோகாண்ட்ரியால அதாவது மைட்டோகாண்ட்ரியால ஹோல்ஸ் ஏற்படுத்தி வரக்கூடியது. இந்த ஹோல்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹோல் என்னன்னு சொல்றாங்க, மைட்டோகாண்ட்ரியல் அவுட்டர் மெம்பரன் பெர்மியலைசேஷன் உருவாக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னா BCL2 ஃபேமிலி. இந்த BCL2 ஃபேமிலியில் 2 இருக்குது. அதாவது ஆன்டி அப்பாப்டிக் மெம்பர்ஸும் அதை இன்ஹிபிட் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த அப்பாப்டாசிஸை. இன்னொன்று ப்ரொமோட் பண்ணக்கூடிய ப்ரோ அப்பாப்டிக் ப்ரோட்டீன்ஸ். இந்த ஆன்டி அப்பாப்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா BH டொமைன் 4 இருக்கும். ஸோ BH1, 2, 3, 4 அப்படின்னு 4 பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸை என்ன சொல்கிறோன்னா BCL2 ஆர் BCLXL, MCL1, BCLWA1 இதில் எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே ஆன்டி அப்பாப்டிக் மெம்பர்ஸ், அப்பாப்டாசிஸை தடுக்கக்கூடியது. அடுத்ததாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய அப்பாப்டாசிஸில் BH3 ஒன்லி ப்ரோட்டீன், 3 மட்டும் இருக்கிறதுனால 3 ஒன்லி ப்ரோட்டீன். இது என்னென்னவா இருக்கலாம்னா பெம், பெட், பூமா, நோக்ஸா, பேட், HRK, அதுக்கப்புறம் BMF, பிக். ஸோ இதை பார்க்க முடியும். மல்டி டொமைன் எஃபெக்டர்ஸ், இதுவும் அப்பாப்டாசிஸை ப்ரொமோட் பண்ணக்கூடியது தான். ஸோ இது ரெண்டுமே ஒரு சில டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கொண்டது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த மல்டி டொமைன் எஃபெக்டர்ஸ் இதில் 3 மட்டும்தான் BH டொமைன் இருக்குது. இது பேக், வாக், MTD இதை சொல்லலாம். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த BCL2 ஃபேமிலி, அதாவது ஒன்று ஆன்டி அப்பாப்டாட்டிக் ப்ரோட்டீன், அதாவது BCL2, இதில் ஒன்றான BCL2 எதை போய் இன்ஹிபிட் பண்ணியிருக்கு, தடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேக்ஸ் ஆர் பேக், அதாவது இந்த மல்டி டொமைன் எஃபெக்டரை தடுத்திருக்கு.
இப்போ சிக்னல் கிடைக்குது, அதாவது செல்லுக்குள்ள ஏதோ ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த BH3 ஒன்லி வந்து எதை வந்து பிடிச்சு வச்சுக்குது ஆர் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி அப்பாப்டிக் புரோட்டீனான BCL2. ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆனாலே இந்த பேக் இது ஆக்டிவ் ஆகப்படும் வித் ஹெல்ப் ஆஃப் அனதர் BH3 ஒன்லி. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸில் இன்னொரு ப்ரோட்டீன் வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா ஒலிகோமரைசேஷன் நிறைய சேர்ந்து ஒரு போர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏற்படும். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் ஃபர்தர் இந்த மைட்டோகாண்ட்ரியால போய் போர் கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ உங்களுக்கு இன்ட்ரின்சிக் பாத்வேல இந்த போர் காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தக்கூடிய போர் எப்படி வந்தது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த போர் மூலியமா வெளியில வரக்கூடியது என்ன அப்படின்னா சைட்டோக்ரோம் C. ஸோ இந்த சைட்டோக்ரோம் C தான் ஃபர்தர் இந்த அப்போப்டோசோம் அப்படின்ற காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தக்கூடியது, ஹெப்டாமெரிக் காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தக்கூடியது. இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சைட்டோக்ரோம் C அதாவது சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய சில அபாஃப் புரோட்டீனோட சேர்ந்து ஜாயின் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுது. அந்த காம்ப்ளெக்ஸ்ல கார்டு ரெக்ரூட்மெண்ட்டும் ஏற்படுது. ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்பாப்டோசோம் கிரியேட் பண்ணுது. இந்த அப்பாப்டோசோம் ஃபர்தர் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது கேஸ்பேஸ் 9, அதுக்கப்புறம் கேஸ்பேஸ் 3 எக்ஸிகியூஷனர் ஆக்டிவேட் ஆகுது, அப்புறம் அப்போப்டோசிஸ் நடக்குது, செல் டெத் நடக்குது. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் பாத்வே உடைய ஷார்ட்டா சீக்கிரமா பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் FASL லிகண்ட் வந்ததுக்கு அப்புறமா FAS ரிசெப்டர் ஆக்டிவேட் ஆகுது. அதனால FAS டெத் டொமைன் அதாவது அடாப்டர் பிளஸ் ப்ரோகாஸ்பேஸ் இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ஆகி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கேஸ்பேஸ் 8 ஆக்டிவேஷன் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸை கேஸ்பேஸ் 8 இன்ஹிபிட் பண்ணக்கூடியது C-ஃபிளிப் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். இந்த ஆக்டிவேட் ஆன கேஸ்பேஸ் 8 ஃபர்தர் எதை வந்து கிளீவ் பண்ணி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ப்ரோகாஸ்பேஸ் 3. இதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ரோகாஸ்பேஸ் 3 இன்ட்ரின்சிக் முறையிலையும் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது ஏதோ ஒரு ப்ராசஸ் தான் இங்கே செல் டெத்துக்கு நடக்கும், பட் நம்ம ரெண்டு டைப்ஸையும் ஒன்றா படிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டாக படிக்கிறோம். இப்போ செல்லுலார் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது இப்போ செல்குள்ளேயே இன்ட்ரின்சிக் அப்படின் போது செல்குள்ள இங்கே வந்து BH3 ஒன்லி ஆக்டிவேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே பேக்ஸ் ஆக்டிவேஷன் நடக்குது வித் ரிலீஸ் ஆஃப் திஸ் ஆன்டி அப்போப்டோட்டிக் புரோட்டீன். ஸோ இப்போ இந்த ரிலீஸ்னால இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் போர் காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த ஒலிகோமரைசேஷனால இங்கே ஒரு போர் ஏற்படுத்தி சைட்டோக்ரோம் C ரிலீஸ் பண்ணும். இந்த சைட்டோக்ரோம் C ஃபர்தர் அப்போப்டோசோமை ஃபார்ம் பண்ணுறதுனால இங்கே ஆக்டிவேட் ஆகிறது எதுனா கேஸ்பேஸ் 9. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேஸ்பேஸ் 9 இன்ஹிபிட் பண்ணது எது அப்படின்னா எக்ஸலண்ட் IAP ஆர் BIR டொமைன், அதாவது பேக்யூலோவைரஸ் IAP ரிப்பீட் டொமைன். ஸோ இதுதான் வந்து இந்த கேஸ்பேஸ் 9 தடுத்து அப்போப்டோசிஸ் நடக்காம பார்த்துக்கிறது. ஸோ ஃபர்தர் இந்த ப்ரோகாஸ்பேஸ் ஆக்டிவேஷனால இங்கே கிளீவேஜ் நடக்குது, கேஸ்பேஸ் 3 எக்ஸிகியூஷனர் ஆக்டிவ் ஆகுது, அப்போப்டோசிஸ் கண்ட்ரோல்டு செல்லுலார் டெத் இங்கே நடக்குது. சுபாஷ் லைஃப் சயின்ஸ் தமிழ் இந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் கோர்சஸ் அண்ட் பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஆர் ரிமெம்பரன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் ஸோ இதெல்லாம் இந்த சேனல் இன்னும் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.